கடகராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு நடைபெறக்கூடிய நன்மை என்னவென்றால், ராசிக்கு 7ல் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசியின் நட்சத்திர ஸ்தானமான திருவோணத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கின்றார். 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் புதன் சனி, 6ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் கேது. இந்த கிரக அமைப்பில் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்கின்றது. அதில் கடகராசியினர் சந்திர திசையிலே பிறப்பது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் இந்த ராசிநாதன் திசையை இந்த ஆண்டு பிறக்கின்றது. எனவே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் இந்த கடகராசியினர். இந்த ஆண்டு அவர்களுக்கு மிகவும் பொற்காலம் என பொன் மழை ஒளியும் காலம் என்று சொல்லலாம். அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடல் போல் பொங்கக்கூடிய மழையில் அவர் எந்த பாத்திரத்தை கொண்டு போகிறாரோ அந்த பாத்திரங்களை அள்ளிட்டு வரலாம். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அறிவு திறமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெறலாம், வீர் நடை போட்டு முன்னுக்கு வரலாம். அவ்வளவு அனுகூலமான உங்களுக்கு காலகட்டம். எனவே இந்த ஆண்டை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று சிறப்படைவீர்கள் என்பது உண்மை. ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து ராசியை பார்ப்பதும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு அமர்வதும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, அந்த 2ஆம் இடத்தில் ராகு ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய ராகு பயிற்சி, இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம். அம்மன் அருளும் தெய்வீகமும் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக நின்று உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க வேண்டிய நேரம் இது. இந்த ராசியினருக்கு 5ஆம் இடத்தில் சனியும் புதனும் சம்பந்தப்பட்ட காரணத்தினால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனும் சனி இருப்பது, 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது, இந்த ராசியினருக்கு திருமணம் அமையாது இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும். வீடு வாசல் கிடைக்கப்பெறும். சந்தான வாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பிராப்தி ஏற்படும். சில தத்து புத்திர யோகம் கூட உண்டு. இன்னொரு குழந்தையை தத்து எடுத்து வளர்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு. சிலருக்கு மருத்துவ ரீதியாக மருத்துவ செலவு ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தான பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் கேது இருக்கின்றன. சிலருக்கு மறுமாங்கல்யம், அந்த கடகராசியினருக்கு நிறைய பேர் மறுமாங்கல்யம் மறுதிருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இவை எல்லாமே இந்த ஆண்டு அவர்களுக்கு நடைபெறும். அரசியல் வர்க்கங்கள், அரசு துறையை சார்ந்தவர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அவர்கள் பொதுநல சேவை இருக்கக்கூடிய பொது தொண்டு செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் என்று கருதலாம். ஏனென்றால் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கின்ற சந்திரதசை அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இதில் நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய பாதையும் பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்து ராகு சனஸ்தான 2ஆம் இடத்து ராகு அடுத்தவருக்காக ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்து அதன் மூலமாக சில விவகாரங்கள் அதுவும் வந்து சேரும். அதனை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். எல்லோரையும் நம்பி நீங்கள், ஏனென்றால் தனஸ்தான ராகு பகவான் தனத்துக்கு உங்களுக்கு நீங்கள் வாங்கி செலவு பண்ணியிருக்க மாட்டீர்கள். அடுத்தவருக்காக செலவுக்காக நீங்கள் முன்னேற்பாடாக இருந்து ஏற்றுக்கொள்வது அதன்பாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். 3ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சகோதரர்களையும் குறுகிய தூர பயணங்கள், அதாவது இடம் விட்டு இடம் மாறி செல்ல வேண்டிய, அதாவது தொழில் ரீதியாக இடம் விட்டு இடம் மாறி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். போய் நீங்கள் வந்து விடுவீர்கள். அதாவது அங்கேயும் செட்டில் ஆகிறது கிடையாது. தொழில் ரீதியாக ட்ராவலிங் செய்து தொழில் வேலை செய்வது. ஒரு அலுவலகம் இடமாற்றம் ஏற்படும். குறுகிய இடமாற்றம், இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு சென்று வருவது போன்று கொஞ்சம் ட்ராவலிங் போய் வந்து நீங்கள் தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். 4ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமைவதால் இதுவரை விற்க வேண்டிய பூமி, வீடு, வாசல், மண், மனைகள் நல்ல விலைக்கு போகாமல் இருந்தால் அவை எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல விலைக்கு போய்விடும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல நேரம். வீடு மனைகள் போட்டிருந்தால் அந்த மனைகள் ஒரு நல்ல விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு அதனால் ஆதாயம் அடைய பெறுவீர்கள். மண், மனை, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்கள், பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட் நடத்துபவர்கள், கட்டிடம் கட்டுபவர்கள், கட்டுமான பொருள்கள் வியாபாரம் செய்பவர்கள்,
கட்டுமான சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல காலகட்டங்களாக அமையும். அதே நேரத்தில் அரசு துறையில் கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில் தொழில் செய்கிற ஒப்பந்த கான்ட்ராக்டர்கள், சாலை பணிகள், பில்டிங் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி பிடபிள்யூடி சம்பந்தப்பட்ட துறை கான்ட்ராக்ட் இடுபவர்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டம் இந்த இடத்துல அமையும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். வண்டி வாகனங்கள் வைத்திருந்தால் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்திற்கு சூரியன் உங்களுக்கு வங்கியில் இருந்து லோன் கிடைக்கப்பெறும். சிட் ஃபண்டு, ஃபைனான்ஸ், நிதி நிறுவனங்களிலிருந்து செய்யக்கூடிய தொழில்களுக்கு லோன் ப்ராசஸ் ஆகும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். இது உங்களுக்கு மிகவும் பொற்காலம். 7ஆம் இடத்து சந்திரன் இருக்கிற காரணத்தினால் சிலர் தப்பாக நினைத்து கொள்ளக்கூடாது. மனைவி இருக்க சில பெண்களுடன் தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே கவனமாக இருங்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அது சந்தர்ப்பம் சூழ்நிலையும் நமக்கு அமைத்து தரும். விதி அப்படி வேலை செய்யும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஆண்டாக உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் 8ஆம் இடக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் கேது, 8ஆம் இடத்துடைய செவ்வாய் சுக்கிரன் கேது சம்பந்தப்படும் பொழுது தீராத வியாதியால் அவதிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு வியாதியிலிருந்து விமோசனம் கிடைக்கப்பெறும். அந்த வியாதி முற்றுமாக நீங்கி குணமாகி இனிதே வீடு திரும்புவர். சரியான மருத்துவர் கிடைக்காமல், சரியான மருந்தும் கிடைக்காமல் அல்லல்பட்ட வியாதியஸ்தர்களுக்கு சரியான மருந்தும் சரியான மருத்துவர்களும் கிடைக்கப்பெற்று அவர்களுக்கு நீண்ட நாள் வியாதி தீர்ந்து நல்வழி பெறுவர்கள். இதுவரை கடனில் அகப்பட்டு வட்டி கட்ட முடியாமல், அசலை கட்ட முடியாமல் ஓடி ஒளிந்தவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உண்டாகும். நிரந்தர தீர்வு உண்டாகும் என்று எப்படி என்றால், ஒரு பெரிய மனிதர் முன்னின்று ஒரு பஞ்சாயம் பேசி அதற்கு தீர்வை ஏற்படுத்தி உங்களை அதிலிருந்து விடுதலை செய்வார்கள். இருப்பதை கொடுத்து கொண்டு அந்த கடன் என்ற துன்பத்திலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆகிவிடலாம். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்பெற்று அதன் மூலமும் நீங்கள் நல்ல ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உங்களுக்கு தடைபட்டு இருந்தக்கூடிய வேலை, பணி நிமித்தம் இது எல்லாமே இந்த ஆண்டு கிடைக்கப்பெறும். உங்களுக்கு வர வேண்டிய சிட்டா, நகல், பண்டு, பத்திரங்கள் எல்லாமே கிடைக்கப்பெறும். அடமான பொருள் அடமானத்திலிருந்து மீட்கப்படும். அடமான பொன்பொருள் நகைகள் மீட்கப்படும். அடமானத்திலிருந்து வீடு, வாசல், கட்டிடங்கள் மீட்கப்படும். அடமானத்திலிருந்து அனைத்து மீட்கப்பட்டு உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வை இந்த ஆண்டு நிச்சயமாக தரும். அந்த நட்சத்திரத்தில் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தினரும், பூச நட்சத்திரரும், ஆயில்யம் புத நட்சத்திரமும், இந்த 3 நட்சத்திர ராசியுடன் சந்திக்கும் பொழுது அப்போது இந்த புனர்பூச நட்சத்திர குருச்சந்திர யோகம் பெற்று நடத்துகிறார்கள். எனவே கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தினருக்கு பிரபலமான யோகம் சொல்லவே வேண்டியதில்லை. நன்றாக ஒரு வாழ்க்கை அமையும். பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி புதன் 5ஆம் இடத்தில் சேர்க்கை. 5ஆம் இடத்தில் புதன் சனி சேர்க்கைகளால் நம்பியும் நம்பாமல் நிறைய காரியங்கள் அவர்களுக்கு தள்ளி 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 தாமதம் ஏற்பட்டு தான் நடக்கும். இது அவர்களுக்கு சனியும் புதனும் சேர்க்கை என்ற காரணம். அதே நேரத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் 12-3-12க்குரியவர் 5ஆம் இடம். 3-12க்குரிய 5ஆம் இடம். 3-12க்குரிய 5ஆம் இடத்தில் சம்பந்தப்படும் பொழுது அந்த புதனும் செவ்வாயோட வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இருவருக்கும் சில காரியங்கள், அதாவது பூச நட்சத்திரத்துக்காரருக்கு முன்னாடி நடக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அவ்வளவே கொஞ்சம், அதாவது வாகன பேருந்தில் வரிசையில் இருப்பது போல முதலில் உள்ளவர்கள் கடகடன்று முதலில் சீட்டு உள்ள போய் அமைந்து விடுவார்கள். கடைசியில் ஏறுபவர்களுக்கு இருக்கிற சீட்டில் ஏறிக்கொள்ள வேண்டும். அதே போல் இறங்கும் பொழுது முதலில் ஏறியவர்கள் கடைசியாக தான் இறங்க வேண்டியிருக்கும். கடைசியாக ஏறியவர்கள் முதலில் இறங்கி விடுவார்கள். அதே போல் தான் இந்த கடகராசியினருக்கு சில பேருக்கு வருட ஆரம்பத்தில் கடகடவென்று வெற்றி கிடைக்கும். சில பேருக்கு வருடத்தில் பின்பகுதியில் கடகடவென்று வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ராசியினர்களுக்கு பொற்காலத்தில் மிகவும் பொற்காலம் இந்த ஆண்டு. எனவே இந்த ராசியினர் உலகளந்த பெருமாள், திருவோண நட்சத்திரத்திற்கு உலகளந்த பெருமாளை சென்று வணங்குவது அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். காஞ்சிபுரம் சென்று உலகளந்த பெருமாளை வணங்கலாம்.